வாழ்க்கையில ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நம்ம ஆளாகிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தைரியம் இல்லாத நிறைய பேர் அந்த பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்துருங்கன்னு எதிர்பார்க்கறாங்க, பிளான் பண்றாங்க. அது சரியா? இதே தானங்க அர்ஜுனனும் பண்ணா. எதிரில பார்த்தா பீஷ்மரும் துரோணரும் சுக்கராச்சாரியார்னு எல்லாரையும் பார்த்து அவனோட கௌரவ படைகள் எல்லாரையும் பார்த்து ஐயோ இவங்களோட சண்டை போட்டு அந்த நிலத்தை வாங்கணுமா, எனக்கு வேணாம், நான் ஓடிடுறேன், நான் யாசகம் எடுத்துக்கிறேன், நான் வனவாசம் போயிடுறேன்னு இப்படி எல்லாம் சொன்னான். சோ பகவான் தெளிவா சொல்றாரு, பிரச்சனையை கண்டு ஓடுவது உன்னோட தர்மமே இல்ல, அது உனக்கு பாவத்தை தான் சேர்க்கும். பிரச்சனையை கண்டு ஓடுறதுனால நீ பாவத்துல இருந்து தப்பிக்க முடியாது. சரியான செயலை நீ சரியான நேரத்துல செய்யறது மட்டும்தான் உன்னோட தர்மம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனை பூஸ்ட் பண்ணி யுத்தம் செய்ய வைத்தார் ஸ்ரீகிருஷ்ணர். சோ அதே மாதிரி நாமளும் எந்த பிரச்சனையை கண்டும் வாழ்க்கையில பயப்படக்கூடாது, பிரச்சனையை கண்டு ஓடக்கூடாது. we have to face that. அந்த கட்ஸ், அந்த தைரியம் உங்க வாழ்க்கையோட உச்சத்துக்கு உங்களை கொண்டு போகும். இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ராதே ஷாம்.